தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்கள் குறித்து முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான். உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரான சவால்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். அந்த நடவடிக்கையின் போது பயங்கரவாத முகாம்களை அழிப்பதற்கும் தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டுமே பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இலக்குகளை தேர்ந்தெடுப்பதில் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதையும் பல முனைகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதையும் விளக்கினார். இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் சீனாவுடனான எல்லை பிரச்சினை என தெரிவித்தார். இது தற்காலிக சவால் அல்ல, எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் சவால் என்றார். அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானின் மறைமுக போர் நமது தேசிய பாதுகாப்புக்கு தொடர் ஆபத்தாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவை ரத்தம் சிந்த வைப்பதே பாகிஸ்தானின் நோக்கம் என்று ஷவுகான் கூறினார். மேலும் சீனாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் உள்ள நாடுகள் என்பதால் அவர்களுக்கு எதிராக எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எப்போதுமே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எனவும் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார்.